3 லட்சம் ஜனங்கள் மட்டும் மரித்தார்கள். கிட்டத்தட்ட ஜப்பானிலே பார்த்தோம் சுனாமி வந்து. அது சொல்லப்படுகிறது, சமுத்திரம் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகுமா. இன்றைக்கு அநேக இடத்திலே சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். வீடுகள் இல்லை. ஸ்பெயினில் நடந்த இந்த பூமி அதிர்ச்சியில 2000 வீடுகளுக்கு மேலே போயிட்டு எல்லாருக்கும் டென்ட் அடிச்சு கொடுத்திருக்கிறார்கள். சிலருடைய முகங்களை காட்டுகிறார்கள், சிலர் அழுகிறார்கள். என்ன செய்வது என்று போய் திகைத்திருக்கிறார்கள். நடக்காத இடங்களில் பூமி அதிர்ச்சி வரும் பொழுது இப்படியும் நடந்து விட்டதா என்று அவர்கள் யோசிக்க கூட நேரம் இல்லாமல் யோசிக்கிறார்கள். என்ன நடக்குமோ என்று அஞ்சுகிறார்கள். சூறாவளி வந்து தாக்குகிறது, வெள்ளம் வந்து அழிந்து போகிறது. பூமி அதிர்ச்சி அதுக்கு மேலானது. இவன் சொன்னார், அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சி போகும், ஆனாலும் முடிவு உடனே வராது. மனுஷர் எல்லாம் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று திகைக்கிறார்கள். நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? இவையெல்லாம் சம்பவிக்கும் என்று தேவன் சீசர்களுக்கு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அதையே தான் இந்த வேத புத்தகத்தின் ஊடாக சொல்கிறார். எங்களுடைய உள்ளங்களும் சோர்ந்து போயிருக்கிறதா? நாங்கள் இவைகளை கண்டு சோர்ந்து விடக்கூடாது. அருமையானதில்லை. அருமையான தேவன் சொன்னார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும், ஆனால் முடிவு உடனே வராது என்று சொன்னார். நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்புவித்து அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவன் அதிசயமானவர். அவர் எங்களை ஆபத்து காலத்திலே காப்பாற்ற வல்லவர். ஆனாலும் நாங்களும் முதல்ல நான் சொன்னது போல ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் வருகை சீக்கிரம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அது எங்களுக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் உலகமெல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நாடுகள் எல்லாம் தத்தளித்து யுத்தங்களிலும் கூடாத காரியங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, பொறாமைப்பட்டு மனுஷருக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்கள் நடக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதுக்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் முது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கோபம் பற்றிய இருக்கையில் நாடுகள் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, ஜாதிகள் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அவருடைய சொந்த பலனோ அவருடைய ஞானமோ அவர்களை காப்பாற்ற முடியாது. ஏனால் காலம் சமீபத்துக் கொண்டு வருகிறது. இவையெல்லாம் அடையாளங்கள் என்று அவர் சொன்னார். இதை அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? சமாதானம் சமாதானம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாடுகளுக்காக சமாதானத்தை தேடுகிறார்கள். யுஎன்ஓ என்ற இடத்துல இருந்து, ஐக்கிய நாடு சபையில் இருந்து உடனே புறப்பட்டு போவார்கள். ஏனென்றால் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக தலைவர்கள் எல்லாம் புறப்பட்டு போவார்கள். நாடுகள் எல்லாம் ஒன்று கூடும். ஆனால் சமாதானத்தை காண்பார்களா? இதான் என்ற கேள்வி. உங்களிடத்தில் வேதாகமம் இருந்தால் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம். அங்கே இந்த விதமாக சொல்லப்படுகிறது, சகோதரரே, இவைகளை நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அவர் எப்பொழுது வருவேன் என்று சொல்லவில்லை. அவர் வருவேன் என்று சொன்னார், இன்ன நாளிகையிலே வருவார். ஆனால் அந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சமாதானமும் சவிக்கியமும் ஒன்றென்று நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். சமாதானம் சவிக்கியமும் 3வது வசனம் ஒன்றென்று அவர்கள் சொல்லும் பொழுது, கற்பவதிகளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சதிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரி, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறீர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே? அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் விளக்க சொல்கிறார். சமாதானம் சௌக்கியம் என்று சொல்லும் பொழுது அங்கே அழிவு உண்டாகும் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஒருவர் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இவையெல்லாம் நடக்கும் என்று தேவன் சொன்னார். அவர் வரும் வரைக்கும் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். வேதம் போய் போவதில்லை. அருமையானவர்களே, நாங்கள் ஏனோ காரணம் என்று ஜீவித்துக் கொண்ட வாழ்க்கையை நாங்கள் நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்க முடியாது.
ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார் என்று சொன்னார். இதான் உங்களுக்கு அடையாளம் வேறு என்று சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் மறுபடியும் போவோம். அங்கே சொல்வதை கேளுங்க. 10ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பயப்பார்கள். எப்பொழுது? கடைசி காலத்திலே இந்த அடையாளங்கள் நடக்கும் பொழுது. அப்பொழுது இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரிலிருந்து ஒருவரை காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பயப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த உலகத்துல என்ன இருக்குது? அக்கிரமம் தான். இன்றைக்கு உலகத்திலே அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது. அக்கிரமம் தலை தூக்கி தலை விரித்தாடுகிறது. ஒரு பக்கத்து யுத்தங்கள், ஒரு பக்கத்து அநியாய கொலைகள், ஒரு பக்கத்து அநியாய அக்கிரமங்கள். இந்த செய்கையெல்லாம் பார்த்து அநேகருடைய உள்ளம் சோர்ந்து போயிருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பும் தணிந்து போய்விட்டது. இன்றைக்கு அன்பு செலுத்துவது மிகவும் குறைவு. அன்பு பாராட்டுவது மிகவும் குறைவது. குடும்பங்களிலே அன்பில்லை, தனிநபரிடத்திலே அன்பில்லை, வேலை செய்யும் இடத்திலே அன்பில்லை, ஆலயங்களிலே அன்பில்லை. காரணம் என்ன? அவருடைய உள்ளங்கள்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. நடக்கும் காரியங்களை பார்த்து அவர்கள் பதறி போயிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ என்று அஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வீடுகளிலே ஒரு சமாதானமற்ற நிலைமை, யாரும் யாரும் பேசிந்து எரிந்து விழுகும் நிலைமை இருக்கிறது. கிறிஸ்தவ வீடுகளிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் விசுவாச குறைவினார். ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரம். இதெல்லாம் அடையாளங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். இதெல்லாம் எங்களுக்கு அடையாளம் என்று அவர் சொன்னார். மேலும் நாங்கள் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தோம். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் தேவனோடு போராடி அவரோடு இருக்கிறவன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் எந்த நிலையிலே இருக்கிறோம்? கடைசி வரைக்கும் போராடி அவரோடு இருக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்களுடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் நாங்கள் பெருக்க வேண்டும். ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே அதிகமாக வாசம் செய்ய நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். எங்களை காணப்படும் எல்லா கரதிரைகளையும் நாங்கள் அகற்ற வேண்டும். எங்களுடைய பலவீனங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும். அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் ஆயத்தம் பண்ணும் அந்த இடத்திலே நீங்களும் நானும் போய் சேர முடியும். அருமையானவர்களே, 2 தீமோத்தேயு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். இன்றைக்கு இந்த நிலைமை உலகத்திலே இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே பாருங்கள். நாங்கள் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நாங்கள் முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பார்த்தீர்களா? இன்றைக்கு கொடிய காலங்கள் எங்கள் கண் முன்னாக தெரிகிறதா இல்லையா? யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய்தவர்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயில்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அவர் 1-2 சொல்லி வைக்கல. அருமையானவர்களே, அது பாருங்கள், படிப்படியாக சொல்லி வருகிறார்கள். இன்னைக்கு மனுஷர் தற்பிரியராக இருக்கிறார்கள். தாங்கள் மாத்திரம் வாழ்ந்தால் போதும். இந்த செல்பிஷ் மோட்டிவ், தற்பிரியராக இருக்கிறார்கள். அடுத்தது பணப்பிரியர். பணத்துக்காக இன்றைக்கு உயிரை கூட கொடுக்க இன்னைக்கு தயாராக இருக்கிறார்கள். பணம் தான் அவர்களுக்கு மூச்சு. பணப்பிரியராக இருக்கிறார்கள், வேதம் சொல்கிறது. அடுத்தது வீம்புக்காரர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் இன்றைக்கு வீம்பு பேசுவர்களாக இருக்கிறார்கள். அகந்தை உள்ளவர்கள், நான் தான் வேற யாரும் இல்லை என்ற நிலையிலே இருக்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம்.
தூசிக்கிறவர்களாக, மற்றவர்களை எள்ளி நடையாடுறது, தூசிக்கிறது, கணக்கெடுக்கிறதில்லை மற்றவர்களை, இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் இதை முறையிடுவதை நான் பார்க்கிறேன். ஆலயங்களில் பாஸ்டர் என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். என்னுடைய மகன் கீழ்ப்படுவதில்லை, என்னுடைய மகன் கீழ்ப்படுவதில்லையே, வீட்டில் இருக்க முடியாத நிலை இருக்கிறதே என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து இவையெல்லாம் நடக்கும் என்று சொன்னார். கடைசி காலத்திலே கொடிய காலங்கள் வரும். பெற்றோர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். விசேஷமாக கிறிஸ்தவ பெற்றோர்கள், பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்த்தால் எப்படி அவர்கள் எங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு எவ்வளவோ பொக்கிஷங்களை வைத்திருக்கிறது, நல்ல அறிவுரைகளை கொடுத்திருக்கிறது, நாங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று. எங்களுடைய வீட்டிலே காலையிலே மாலையிலே ஜெபம் இருக்கிறதா? உங்களிடத்திலே தனி ஜெபம் இருக்கிறதா? இல்லையே என்னுடைய உலகத்தாரை போல என்னுடைய வீடு இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிய வாய்ப்பு இருக்கிறது. கீழ்ப்படியாதவர்களும் துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்புள்ளவர்களும் அடங்காதவர்களும் பொல்லாதவர்களும் துரோகிகளாயும் என்று சொல்லப்படுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தடுத்து அதை மறுதலிக்குள்ளாக இருப்பார்கள். பார்த்தா நல்ல அழகாக ஒருத்திட்டு ஆண்டவருக்கு பயபக்தியா இருப்பாங்க. ஆனா வீட்டில் போனா தான் அவங்கள பத்தி எல்லாம் தெரியும். நீங்க பார்க்கலாம், சில மாம்பழங்கள் மரத்திலே ரொம்ப அழகாக பழுத்திருக்கும், பார்க்க ஆசையா இருக்கும். உடனே பறிச்சு சாப்பிட, அதை பறிச்சு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு பிடுங்கி வெட்டின உடனே அவ்வளோ உங்களுக்கு கருப்பா பூச்சி தான் இருக்கும். அதே மாதிரிதான் இன்றைக்கு தேவ பக்தியின் வேஷம் மேலே மட்டும்தான், உள்ளுக்கு அவ்வளவு அழுக்காக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இது அவ்வளவும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பக்தியின் வேஷத்தை தடுத்து அதை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியுமா? அப்படி நாங்கள் இருந்தால் அதுக்காக நாங்கள் செபிக்க வேண்டும். தேவனிடத்தில் எங்களை ஒப்புவிக்க வேண்டும். நாட்கள் இன்றைக்கு பொல்லாதாக இருக்கிறது. தேவன் கூறிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே அவர் மின்னலை போல அவர் வரக்கூடும். திருடன் பிறகு வருகிற விதமாய் அவர் வரக்கூடும். நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமா? அருமையானவர்களே, நோவாவின் காலத்தில் இதே தான் நடந்தது. நான் காலையில் பேசும் பொழுது இதை நான் உங்களுக்கு அறிவித்தேன். 120 வருஷம் அவன் தேவனுடைய கோபாக்கினியை பற்றி சொன்னான். ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று. ஒருவராவது மனம் திரும்பவில்லை. அவர்கள் ஏனோ தானோ என்று ஜீவித்தார்கள். உலகம் இப்படித்தானே இருக்கிறது, இங்கே அழிய போகிறது என்று பார்த்தார்கள். அழிவு வந்தவுடன் தான் அவர்களுக்கு தெரிந்தது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று. அலறினார்கள், நோவாவை குறித்து சத்தம் போட்டார்கள், பேரையை திறக்குமாறு தட்டினார்கள். நோவே, தேவன் கூறிய காரியம் நிறைவேறும். தேவன் கூறிய காரியம் நிறைவேறும். வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பின்பு அவர் சீசரை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதே அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்வார்கள். நீங்கள் போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசைக்கு பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேக பாடுகளை பட்டு இந்த சந்ததியினால் ஆகாதென்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். நோவா 120 வருடம் பிரசங்கித்தான். ஆனால் கீழ்ப்படிந்து ஒருவராவது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் அப்படியே நடக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேகர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள